ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிருந்தாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். இந்த ஊஞ்சல் வந்து பெங்களூரில் வாங்கினது, இப்போ தான் மாட்டி விட்டுருக்கோம். ஆதரன் சூப்பரா? இது போட்டு இப்படி ஓபன் பண்ண உடனே ஃபேஸ பார்க்கணுமே அவனுக்கா? சரி பா, ஆதரன் போலாம். சாக்கு 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 நோவா? சரி நோ நோ சூப்பரா. ஹேங்க ஜிங் 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 யானை யானை அழகர் யானை அடு யானை யானை அழகர் யானை. இப்போ ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு சிக்கன் கிரேவி தான் ரெடி பண்ண போகிறேன். ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அது கூட 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா குட்டியாக சாப் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1.5 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா ஆட் பண்ணது வீடியோவில் இல்லை. இப்போ எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது நல்லா பச்சை வாசனை போகட்டும். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா சிக்கன் சேர்த்துக்கிறேன். சிக்கன் சேர்த்துட்டு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 5-6 முந்திரி பருப்பும் கொஞ்சமாக கசகசாவும் தண்ணியில் ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக இது கூட 1 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நமக்கு இப்போ சிக்கன் கிரேவி ரெடி. இப்போ என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ரீசெண்ட் டேஸில் நிறைய ட்ராவல் பண்ணிட்டு இருந்தனால தூக்கம் வந்து சரியில்லை. தூக்கம் சரியில்லாதனால பிம்பிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன பண்ணாலுமே நமக்கு மந்த்லி ஒன்ஸ் பிம்பிள்ஸ் வந்துடும். அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது நியூ பெஸ்ட் எவர் ஹிமாலயாஸ் பியூரிஃபைங் நீம் ஃபேஸ் வாஷ். நவ் அவைலபிள் இன் ரீஃபார்முலேட்டட் அவதார். இது நான் டெய்லியுமே யூஸ் பண்ணுறேன், நல்லாவே ரிசல்ட் தருது. இந்த ஃபேஸ் வாஷ் வந்து கிளினிக்கலி ப்ரூவன், நமக்கு திரும்ப பிம்பிள்ஸ் வரதுலேருந்து நமக்கு ப்ரிவென்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் கிளினிக்கலி ப்ரூவன் டு ரெடியூஸ் பிம்பிள்ஸ் இன் 5 days. இப்போ என் ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஃபேஸை வெட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேஸ் வாஷில் நீம் மட்டும் இல்லை, 5 பார்ட்ஸ் ஆஃப் நீம் பிளான்ட் வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க. அதோட யங் லீவ்ஸ், மெச்சூர் லீவ்ஸ், ஸ்டெம், ஃப்ரூட்ஸ், ஃப்ளவர்ஸ்னு இது எல்லாமே சேர்ந்து நமக்கு பிம்பிள்ஸ் 5 daysலேயே ரெடியூஸ் ஆக ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் திரும்ப வரதுலேருந்தும் ப்ரிவென்ட் பண்ணுது. இது எல்லாமே கிளினிக்கலி ப்ரூவன். இது சோப் ஃப்ரீ, ஸ்கின் ஃப்ரெண்ட்லி pH, நம்ம ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். இந்த ஃபேஸ் வாஷ் வந்து அமேசான், நைகா, ஃப்ளிப்கார்ட், ஹிமாலயாஸோட அஃபிஷியல் வெப்சைட் அண்ட் ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஆதரனுக்கு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்க போறோம். பாஸ்போர்ட்டுக்கு போட்டோ எடுக்க போறோம். அதான் பாஸ்போர்ட்டுக்கு, அதுக்கு வந்து பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கேட்டிருக்காங்க. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இல்ல அது. அது வேற சைஸ் அது. சரி, ஓகே. அது எடுக்க வந்து இப்போ போயிட்டு இருக்கோம். ஆமா, இங்க பாரு. ஹாய் சொல்லிடு. ஹாய். நான் அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார வைக்கிறேன். நெக்ஸ்ட் டே ஆதிரனுக்கு பாஸ்போர்ட் ஆஃபீஸில் அப்பாயின்மெண்ட் இருந்தது. முதல் நாளே கிளம்பி நானும் ஆதிரனும் அம்மா வீட்டுக்கு போயிட்டோம். குழந்தைங்களுக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன ஃபார்ம் எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆனெக்சர் டி, இந்த ஃபார்ம் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் குழந்தைங்களோட பர்த் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் 2 பேரோட பாஸ்போர்ட் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். ஒரிஜினலும் எடுத்துகிட்டு போகணும், ஜெராக்ஸ் காப்பியும் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் குழந்தைங்களோட ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. இப்போ ஆதரனுக்கு வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸில் வந்து 3:30க்கு அப்பாயின்மெண்ட்டு. அதுக்கு தான் இப்போ கிளம்பி போயிட்டுருக்கோம். பாஸ்போர்ட் ஒர்க் முடிஞ்சது. இப்போ 1 வீக்கில் பாஸ்போர்ட் வீட்டுக்கே வந்துடும்னு சொல்லிட்டாங்க. வரும்போது ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். இந்த வீடியோ இதோட முடியுது. நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறோம். தேங்க்யூ.